பல சமயங்களில் இந்த முடிவுகள் தவறாகவும் போயிருக்கின்றன. அதற்கு என்னால் சான்றுகளையும் கூற முடியும். இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு கணிக்க முடியாத தேர்தலாக மாறியிருக்கிறது. விஜயை பார்த்து இரண்டு பெரிய கட்சிகளும் மிரண்டு போய்விட்டார்கள் என்பது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. குறைந்தபட்சமாக 30-40 கோடி ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 120 கோடி ரூபாய் வரை வாக்காளர்களுக்கு மட்டுமே நேரடியாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்வது ஒரு தொகுதியில். இப்படி வாரி இறைத்ததற்கு காரணம் விஜய் என்கிற ஒற்றை மனிதன் ஏற்படுத்திய பயம். இவர்களுக்கு வாடகை மனிதர்களை பிடித்து வைத்துக் கொண்டு பேசுகிற நீங்கள் எங்கே? பணம் கொடுக்காமல் தானாக திரளுகிற கூட்டத்தில் பேசுகிற விஜய் எங்கே என்று நான் கேட்கிறேன். அந்த இளைஞர்கள் எல்லாம் முதல் முறையாக வாக்களிப்பவர்களாக இருந்தால் இவர்கள் தப்பித்தார்கள். அந்த இளைஞர்கள் எல்லாம் சென்ற தேர்தலில் திமுகவுக்கோ விசிகாவுக்கோ வாக்களித்து விட்டு இந்த முறை விஜய்க்கு வாக்களிப்பதாக இருந்தால் இவர்களுக்கு சேதாரத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று பொருள். உங்க பார்வையில் இப்போ திமுக எவ்வளவு சீட் வரும்னு நினைக்கிறீங்க? திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் மெஜாரிட்டிக்கு இன்னொரு கட்சியிடம் கையேந்த வேண்டிய நிலை ஏற்படும். தமிழ்நாடு தழுவிய அளவில் முடிவுகளை மாற்றுகிறவர், முடிவை புரட்டி போடுகிறவர் என்று அர்த்தம். அவர் கேம் சேஞ்சருங்கிறீங்களா? கேம் சேஞ்சர், அதுல எந்த மாற்றமும் இல்லை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. எக்ஸிட் போல் முடிவுகள் வெளிவந்து பரபரப்பாகி கொண்டிருக்கும் நிலையில் சிறந்த அரசியல் ஆய்வாளரும் பத்திரிகையாளருமான துக்ளக் ரமேஷ் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக மேட்டருக்கு வந்துடும். 12 நிறுவனங்கள் ரிசல்ட்டை சொல்லியிருக்கு. அதில் பெரும்பான்மையான நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 7-8 வரலும் திமுகவுக்கு சாதகமாக சொல்லியிருக்கு. ஒரு 2 அல்லது 3 நிறுவனங்கள் அதிமுக வரும்னு சொல்லி விஜய் ஒரு நிறுவனம் சொல்லுது. நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? ஆட்சிக்கு எதிரான மனநிலை இல்லையா? தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் எப்படி மக்களை குழப்புகிற வகையில் வெவ்வேறு வடிவத்தில் வெளிவந்தனவோ, சரி, அதே போலத்தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் மக்களை குழப்புகிற வகையில் வெளிவந்திருக்கின்றன என்று நான் பார்க்கிறேன். நீங்கள் கூறியது போல வெளிவந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல் முடிவுகளில் ஒரு 3 நிறுவனங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாகத்தான் முடிவுகள் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று தெரிவித்திருக்கின்றன. இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் பல சமயங்களில் சரியாகவும் சில சமயங்களில் தவறாகவும் போயிருக்கின்றன. ஏனென்றால் எடுக்கப்படுகிற சாம்பிள்கள் மிக மிக குறைவு. இரண்டாவது, 234 தொகுதிகளில் மிக பெரும்பாலான தொகுதிகளில் சாம்பிள்கள் எடுக்கப்படுவதில்லை. ரீஜன் வைஸ் 1-2 தொகுதிகள், வெளிவருகிற வாக்காளர்களில் சில 100 வாக்காளர்கள் என்று சந்தித்து தான் இந்த சாம்பிள்கள் எடுக்கப்படுகின்றன. சில காரணங்களை விஞ்ஞானபூர்வமாக எடுப்பதாக தெரிவித்தாலும் கூட பல சமயங்களில் இந்த முடிவுகள் தவறாகவும் போயிருக்கின்றன. அதற்கு என்னால் சான்றுகளையும் கூற முடியும். இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு கணிக்க முடியாத தேர்தலாக மாறியிருக்கிறது. கடந்த ஒரு 4-5 நாட்களாக பல பத்திரிகையாளர்கள் ஒரு சேர தெரிவித்து வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அட்வான்டேஜ் என்கிற சூழலில் தான் இந்த களம் தொடங்கியது. தேர்தலின் தொடக்க காலத்தில், அதாவது ஒரு மார்ச் மாத மத்திய வாக்கில் நீங்கள் பிரச்சாரமெல்லாம் களைகட்ட தொடங்கிய நேரத்தில், கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்ட நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம்தான் வலிமையாக காணப்படுகிறது என்கிற சூழல் இருந்தது. ஆனால் எப்போது விஜய் களத்தில் இறங்கி இத்தனைக்கும் திட்டமிட்ட பிரச்சாரம், அனுமதிக்கப்பட்ட பிரச்சாரத்தையும் அவர் மேற்கொள்ளாத நிலையிலும் கூட அவர் சென்ற பகுதிகளிலெல்லாம் திரண்ட கூட்டம் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. தமிழ்நாட்டு வாக்காளர்களில் மிக கணிசமான இளைஞர்கள் அவருக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்களோ என்று கருதக்கூடிய வகையில்தான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுடன், வெவ்வேறு நகரங்களில் வசிக்கக்கூடியவர்களுடன் உரையாடிய வகையில் நான் புரிந்து கொண்ட செய்தி, தெரிந்து கொண்ட செய்தி. குடும்ப தலைவர்கள் அல்லது தலைவிகள் தாங்கள் இயல்பாகவே வாக்களித்து வந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களில் மாறியவர்கள் மிக சொற்பமானவர்கள் தான். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகன், மகள், மருமகன், மருமகள் போன்றவர்கள் விஜய்க்கு வாக்களித்ததாக என்னிடத்திலே தெரிவித்தார்கள். அப்படி தெரிவித்தவர்கள் கிட்டத்தட்ட 40-50 குடும்பத்தைச் சேர்ந்த 80-85 பேர். ஆகவே இந்த களம் என்பது ஒரு கணிக்க முடியாததாக மாறியது. இது ஒன்று. இரண்டாவது, விஜயை பார்த்து 2 பெரிய கட்சிகளும் மிரண்டு போய்விட்டார்கள் என்பது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. நான் ஒரு களத்திலே நான் செய்தியாளராக ஒரு 45 ஆண்டுகளை கடந்து விட்டேன். 45 ஆண்டுகளை கடந்ததில் முதல் 10-15 ஆண்டுகளில்
கட்சித் தலைவர்களுடைய தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணங்களில் உடன் சென்றிருக்கிறேன். ஆனால் அதன் பிறகு நானே களத்தில் இறங்கி கருத்து கணிப்பை நடத்துகிற அல்லது மக்களுடைய கருத்தை அறிகிற முயற்சியில் ஈடுபடுகிற செய்தியாளராக துக்ளக்கோடு பயணித்து வந்திருக்கிறேன். கடந்த ஓரிரு தேர்தல்களாக நான் களத்திற்கு போகவில்லை. ஆனால் பல்வேறு கட்சியினுடைய பிரமுகர்களோடு நிர்வாகிகளோடு நான் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் மாநில அளவில். ஆகவே நான் புரிந்து கொண்டது அல்லது நான் நேரடியாக உணர்ந்தது என்னவென்று சொன்னால், இதுவரை எந்த ஒரு தேர்தலிலும் பொது தேர்தலிலும் 1980க்கு பிறகு மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடா நடைபெற்றது என்பது இந்த தேர்தலில் தான். அதுவும் 2 கழகங்களும் போட்டி போட்டுக்கொண்டு பணத்தை வாரி இறைத்திருக்கின்றன. அதிகபட்சமாக 10-20 கோடி ரூபாய் 30 கோடி ரூபாயிலிருந்து வாக்காளர்களுக்கு, குறைந்தபட்சமாக 30-40 கோடி ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 120 கோடி ரூபாய் வரை வாக்காளர்களுக்கு மட்டுமே நேரடியாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்வது ஒரு தொகுதியில் 40 கோடி ரூபாய் குறைந்தபட்சம், அதிகபட்சம் ஒரு தொகுதியில் 120 கோடி ரூபாய் என்று சொன்னால் சில ஆயிரம் கோடி ரூபாய் 2 பெரும் கழகங்களாலும் மக்களுக்கு வாரி இறைக்கப்பட்டது. இப்படி வாரி இறைத்ததற்கு காரணம் விஜய் என்கிற ஒற்றை மனிதன் ஏற்படுத்திய பயம். இவர்களுடைய கண்களில் பயம் தெரிந்தது இந்த தேர்தலில். ஆகவேதான் பணம் வாரி இறைக்கப்பட்ட தேர்தலாக இது இருந்தது. இப்போதும் சொல்லுகிறேன், கருத்து கணிப்பு முடிவுகளின்படி எந்த ஒரு கட்சிக்கும் ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு அப்படி சொல்லியிருக்குமானால் நான் அதிலிருந்து மாறுபடுகிறேன். எந்த ஒரு கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்காது என்பதுதான் என்னுடைய பார்வை. விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்குது, இளைஞர்கள் கூட்டம் அப்படின்லாம் சொன்னீங்க. உதாரணமாக விஜய் வந்து டி நகரில் பேசுகிறார். டி நகரில் பேசுனார்னா மெட்ராஸில் மட்டும் 16 தொகுதி இருக்குது. இந்த 16 தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிக்காரன் என்ன செய்கிறான், பைக் எடுத்துக்கிட்டு எல்லாம் செல்லு டி நகர் துரசாமி சபையில் வந்து எல்லாம் செட்டில் ஆகிடுறாங்க. விஜய் வந்து அந்த பக்கம் டி நகரில் பேசுகிறார் அப்படின்னா, சவுத் உஸ்மான் ரோட்டில் பேசுகிறாருன்னா அத்தனை பேரும் வர்றாங்க. ட்ரிப்ளிகேனில் வராங்க, வேளச்சேரியிலேருந்து வராங்க, அண்ணா நகர்லேருந்து வராங்க, விருகம்பாக்கம் தொகுதிக்காரங்க வராங்க. இப்படி ஒரு 10 தொகுதிக்காரங்க எல்லாரும் அசம்பிள் ஆகிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் ஒரு 3000-4000 பேர் வர்றாங்கன்னா 10 தொகுதியில் 30,000 பேர் அங்கே வந்துடுறாங்க. ஏற்கனவே அந்த தொகுதியில் உள்ளவங்க இருக்காங்க, ஒரு 10,000 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரமிப்பை தருகிறது. மொத்தமாக அங்கே பார்த்தா ஒரு 80,000 பேர் இருக்காங்க. மெட்ராஸ் திணறுகிறது, விஜய்க்கு அவ்வளோ கூட்டம் அப்படி சொல்லி அந்த வேகத்தை காட்டுறாங்க. இது எல்லாரும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் திரும்பி அவங்கவுங்க தொகுதி பேர் அவங்கவுங்க தொகுதியில் அவங்கவுங்க விஜய்க்கு போடுறாங்க. ஆனால் டீனருக்கு போடலை. இந்த பார்வையை நீங்க ஏன் பார்க்கல? இல்லை, இந்த பார்வையை நான் கேள்விப்பட்டு விட்டேன். விஜய்க்கு வருகிறவர்கள் சுற்று வட்டாரங்களிலிருந்து வருகிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு புதிய செய்தி. கம்பம் தேடி எல்லா இடத்துலையும் இது பொருந்தும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் ஏன் இன்னொன்றை பார்க்க மறுக்கிறீர்கள்? முதலமைச்சருக்கோ திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ திரு உதயநிதிக்கோ வருகிற கூட்டம் 300 ரூபாய்க்கு வருகிற கூட்டம். இது 300 ரூபாய்க்கு வருகிற கூட்டம் அல்ல, தானாக திரளுகிற கூட்டம். தன்னெழுச்சியாக மாடிகளில் நின்று மக்கள் பார்க்கிறார்களே, பணம் கொடுக்காமல் வந்து நின்று அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் நிற்கிற மக்கள். பெண்கள் ஓடி வருகிறார்களே, அந்த பெண்கள் எங்கே ராயபுரத்திலிருந்து வந்து பைக்கை நிறுத்தி விட்டு ஓடி வருகிறார்களா? அது உள்ளூர் கூட்டம். ஆகவே இந்த எழுச்சி வேறு எந்த தலைவர்களுக்கும் இல்லை என்கிறேன் நான். வாடகை மனிதர்களை பிடித்து வைத்துக் கொண்டு பேசுகிற நீங்கள் எங்கே? பணம் கொடுக்காமல் தானாக திரளுகிற கூட்டத்தில் பேசுகிற விஜய் எங்கே என்று நான் கேட்கிறேன். ரமேஷ், எல்லாமே நீங்க சொல்றதெல்லாம் சரி உங்க வாதப்படி. ஆனா டெமோக்ரஸிக்கு கொஸ்டின் ஆஃப் நம்பர்ஸ். நீ என்ன நம்பர் வாங்குறேங்கிறத பொறுத்து. அந்த நம்பரை நீங்க வந்து ராயபுரத்தில் நீங்கள் சொல்வது உங்கள் கணக்கின்படி வாதத்தின்படியே வருகிறேன். ராயபுரத்திலிருந்து டி நகருக்கு வந்திருக்கலாம். ராயபுரத்தில் இருப்பவர்களும் பெருவாரியான இளைஞர்கள் விஜய்க்குத்தான் வாக்களிக்கப் போகிறார்கள். தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பெருவாரியான இளைஞர்களும் அவருக்குத்தான் வாக்களிக்கப் போகிறார்கள். அந்த வகையிலே பெரும் வாக்கு சேதாரத்தை அந்த இளைஞர்கள் எல்லாம் முதல் முறையாக வாக்களிப்பவர்களாக இருந்தால் இவர்கள் தப்பித்தார்கள். அந்த இளைஞர்கள் எல்லாம் சென்ற தேர்தலில் திமுகவுக்கோ விசிகாவுக்கோ வாக்களித்து விட்டு இந்த முறை விஜய்க்கு வாக்களிப்பதாக இருந்தால் இவர்களுக்கு சேதாரத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று பொருள். சென்ற முறை பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்களித்து விட்டு நாடாளுமன்ற தேர்தலில் இப்போது இங்கே வாக்களிக்கப் போகிறார்கள் என்றால் இந்த அணிக்கு சேதாரத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று பொருள். அந்த வகையிலே தான் நான் சொல்லுகிறேன், 2 அணிகளுக்கும் சேதாரத்தை ஏற்படுத்துவார். ஆனால் he will not be a mere spoiler. மியர் ஸ்பாயிலர் என்பது என்னன்னா, ஒரு 15-20 தொகுதியில் முடிவு மாத்திரம் தான் மியர் ஸ்பாயிலர். தமிழ்நாடு தழுவிய அளவில் முடிவுகளை மாற்றுகிறவர், முடிவை புரட்டி போடுகிறவர் என்று அர்த்தம். அவர் கேம் சேஞ்சருங்கிறீங்களா? கேம் சேஞ்சர், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவருக்கு என்ன கன்வெர்டபிலிட்டி ஆகுது அது தெரியாது. நான் முதலில் ஆரம்பத்தில் என்ன கணித்தேன் என்றால்
18% என்று கணித்தேன். இப்போது அவர் 22 கிராஸ் செய்வார், 25 வரை தொடுவார் சதவிகிதம் என்று நான் பார்க்கிறேன். ஆவரேஜ் 25 வாங்க வேண்டும் என்றால் சில தொகுதிகளில் 30 தாண்ட வேண்டும். எங்கெல்லாம் அவர் 30 தாண்டுகிறாரோ அங்கெல்லாம் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகும் என்னும் போது 7 முதல் 10 தொகுதிகள் வரை மிக நிச்சயமாக வெல்வார் என்று நான் பார்க்கிறேன். ஆனா ஆட்சியை பிடிக்கிறது கஷ்டம். ஆட்சியை பிடிப்பார் என்று வெளிவந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அது கூட மெஜாரிட்டி கொடுக்கல, 95 108 கொடுத்திருக்கு. அதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு என்று நான் பார்க்கிறேன். அப்படி நடந்தால் மக்கள் ஒரு மௌன புரட்சியை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் என்றுதான் நான் அதை புரிந்து கொள்வேன். நாம் தவறு செய்து விட்டோம், எங்கோ மிகப்பெரிய அளவில் கணிப்பில் தவறு நடந்திருக்கிறது, மக்கள் அமைதியாக இருந்து மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள் என்றுதான் நான் அதை பார்த்தேன். நீங்க சொல்ற அந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பில் கூட அதிமுகவுக்கு வந்து பார்த்தா அரௌண்ட் 32 33 சொல்லியிருக்காங்க, 32 அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா அதிமுக கூட்டணியோட பெரிய கட்சிகள் இருக்கு, பாஜக இருக்கு, தினகரன் கட்சி இருக்கு, பாட்டாளி கட்சி இருக்கு. அவங்கெல்லாம் என்ன சிங்கிள் டிஜிட் வருவாங்களா? அது என்ன கணக்குது? இல்லை, நான் அந்த கணிப்பை நான் முழுமையாக ஏற்கவில்லை என்றுதான் நான் கூறுகிறேன். இப்போதும் சொல்லுகிறேன், திமுக அல்லது அதிமுக ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி வரும். விஜய் காரணமாக திமுகவுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்கிறது என்று பார்க்கிறேன். யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கிறது? ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி என்றாலும் கூட யாருக்கு அட்வான்டேஜ் என்றால் திமுகவுக்கு தான். திமுக 110 சீட்டு கூட வரலாம், நமக்கு புரியல. நான் அதனால தான் நான் நினைச்சேன்னா, எக்ஸிட் போலுக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்பு இருக்கு இல்லையா, அதுல கிட்டத்தட்ட நான் தந்தி டிவியோடு உடன்படுகிறேன். தந்தி டிவி 102 103 101 103 என்று கொடுத்தார்கள். பிறகு நெருக்கி அடித்து சொல்லுங்கள் என்று இவரை பிடித்து கேட்டவுடன் அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 புஷ் பண்ணார், 5 8 புஷ் பண்ணார். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி செஃபாலஜிஸ்ட். ஸோ அவர் அவர் கொடுத்திருக்கிற கணிப்பின் படியும் கூட யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை என்பதுதான். பாண்டே அவர்கள் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே என்று ஃபீல் செய்தாலும் அவர் வெளியிட்ட கருத்து கணிப்பில் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை, தனி மெஜாரிட்டி இல்லை என்றுதான் கொடுத்திருக்கிறார். இந்த இரண்டும் நடப்பதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் என்று நான் பார்க்கிறேன். இப்போ நீங்க ஆரம்பத்தில் சொல்லும்போது இவங்க எந்த மெத்தடாலஜி படி இவங்க வந்து இந்த கருத்து கணிப்பை நடத்துனாங்க அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் சொல்றீங்க. நான் கேட்குறேன், கிட்டத்தட்ட ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு 6-7 நீங்கள் சொல்லலாம். அதை தவிர இன்னும் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்ந்துருக்கு. ஆனால் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் மெத்தடாலஜி வேற வேற இருக்கலாம். இல்லை, நீங்கள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். மெத்தடாலஜி வேற. ஆனால் இவன் இப்போ நாங்களே கூட கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறோம். எங்களுடைய நிருபர் திரு இதய அவர்களும் நடத்தி இருக்கிறார். அவரும் திராவிட முன்னேற்ற கழகம் அட்வான்டேஜ் என்று தான் சொல்லி இருக்கிறார். சரி, அவரும் பல இடங்களில் விஜய் 2ஆம் இடம் என்கிறார் திரு இதய அவர்கள். சரி, அவரும் கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்துகிறார். அவரும் முறையாக செய்கிறார். அதாவது வயது வாரியாக பிரித்து கொண்டு பார்க்கிறார், சமூக ரீதியாக பிரித்து கொண்டு பார்க்கிறார். டெல்டா மண்டலம், தெற்கு மண்டலம், வடக்கு மண்டலம் என்று வெவ்வேறு வகையான வாக்காளர்களை சந்திக்கிறார். அப்படி சந்தித்ததிலும் திராவிட முன்னேற்ற கழகம் அட்வான்டேஜ் என்று தான் வந்திருக்கிறது. அதை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட இறுதி நேரத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதோ என்று நான் யூகிக்கிறேன். ஏனென்றால் புதிய வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வாக்களித்த காட்சியை பல பகுதிகளில் நான் பார்த்தேன். 25 லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட கூடுதலாக ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இவர்களில் இளம் தலைமுறையினர் அதிகம். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒரு பிரமுகருக்கு எரிச்சலே வந்திருக்கிறது. முன்னாள் ஊடகவியலாளர் அவர் இப்போது என்ன சொல்லி பல பேர் அவரை திட்டியிருக்கிறார்கள். ஏனென்றால் அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தினார். ஐடி கம்பெனி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் உப்பு போட்டு சாப்பிடுகிறார்கள். ஐடி கம்பெனி வந்ததுக்கு கலைஞர் தான் காரணமாம். இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் தயவு செஞ்சு நிறுத்திங்க. ஈவேரா வந்த உடனே தான் எல்லாரும் படிக்க ஆரம்பித்தான். ஈவேரா வந்த உடனே தான் வேஷ்டி சட்டையை கட்டினான். அண்ணாதுரை வந்த உடனே தான் இது பண்ணான். கருணாநிதி வந்த உடனே தான் நாடு முன்னேறிச்சு. இந்த கதை எத்தனை நாள் உருட்டுவீங்க? இந்த உருட்டலைத்தோடு நிறுத்திங்க. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்து ஐடி துறையை புரட்சி ஏற்படுத்தினார். கர்நாடகாவில் ஏற்படுத்தியிருக்காங்க. என்ன அங்கே போய் கலைஞர் தான் பண்ணாரா? என்னன்னா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன காரணம்னா இந்த ஸ்டேட் தான் இவங்க பேசுவாங்க. இந்த ஸ்டேட்ல இவங்க தான் பண்ணாங்களா? இந்த மாநிலம் அடைந்திருக்கிற வளர்ச்சிக்கு செல்வி ஜெயலலிதா அவனுடைய ஆட்சிக்கும் பங்கு இருக்கு. இன்னும் எதுக்கு எடுத்தாலும் நீங்களே கிரெடிட் எடுத்துக்குவீங்களா? அப்படின்னா அதுக்கு முன்னாடி காமராஜ் ஆட்சிக்கு தான் கல்விக்கு வந்து முதல்ல மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. அதை மிகப்பெரிய அளவில் மாநிலம் தழுவிய அளவில் விரிவுபடுத்தினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்னும் சொல்ல போனால் உயர்கல்வியில் யாருக்காவது கிரெடிட் கொடுக்க வேண்டும் என்றால் எம்ஜிஆருக்கு தான் கொடுக்கணும். செல்ஃப் பைனான்சிங் காலேஜ் எல்லாம் திரு அரங்கநாயகம் காலத்தில் உருவானது. கருணாநிதி ஒன்றும் செய்யல, அரங்கநாயகம் தான் சாதித்தவர்.
ஆகவே இந்த உருட்டு திராவிட உருட்டெல்லாம் நிறுத்திங்க. உங்கள் ஆட்சியில் நடந்த வளர்ச்சின்னா இந்த சாதனையை சொல்லுங்கள். மதுபான விற்பனையில் அதிக வளர்ச்சி, போக்சோ குற்றங்களில் அதிகம், இந்த சாதனையை சொல்லுங்களா? அதை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஆகவே அவர் பேசின அந்த முன்னாள் ஊடகவியலாளருக்கு மக்கள் கடுமையான பதில் வழி கொடுத்துருக்காங்க, எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. இதுக்கு வருவோம். எதற்காக சொல்கிறேன் என்றால், அதை ஏன் நான் குறிப்பிட்டேன்னா, அவங்களுக்கே பயம் வந்திருக்கு. இந்த இளைஞர்லாம் விஜய் போட்டான்னு தானே திட்டுறாரு அவரு. இதே மாதிரி டிஆர்பி ராஜா அவர் என்ன போட்டாரு பதிவு, வென்றாலும் தோற்றாலும் நாங்கள் அரசியல் களத்தில் நிற்கக்கூடியவர்கள். ஏன் அந்த வார்த்தை வருது? அவருடைய பர்சனல் டிஃபீட்டை சொல்றாரா, டிஎம்கேனுடைய டிஃபீட்டை மீன் பண்றாரா? எனக்கு புரியல. ஆகவே யார் வெற்றி பெற்றாலும் ரொம்ப பார்டர் மைனராக தான் இருக்கும். ரிசல்ட்லேயும் கூட பல தொகுதிகளில் 1000-2000 வாக்குக்குள்ளே தான் வித்தியாசம் இருக்கும் என்பது என்னுடைய பார்வை. உங்கள் பார்வையில் இப்போ திமுக எவ்வளோ சீட்டு வரும்னு நினைக்கிறீங்க? திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் மெஜாரிட்டிக்கு இன்னொரு கட்சியிடம் கையேந்த வேண்டிய நிலை ஏற்படும். இந்த 2 கட்சிகளில் கூடுதல் வாய்ப்பு திமுகவுக்கு என்று நான் பார்க்கிறேன். சரி, திமுக மெஜாரிட்டிக்கு இன்னொரு கட்சியை கையேந்தணும். ஓகே, நம்ம காங்கிரஸ்னு வச்சுப்போம். ஏன்னா காங்கிரஸ் நிறைய சீட்டு 28 சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னைக்கு கிறிஸ் ஷோடங்கர் சொல்லியிருக்காரு, மறுபடியும் பழைய பல்லவியை ஆரம்பிச்சிருக்காரு. பழைய பல்லவி ஆரம்பித்தது அதற்கு காரணம், பல்லவிக்கு மரியாதை இல்லை போன தடவை எலெக்ஷன் நேரத்தில். இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு. இது ஒர்க் அவுட் ஆகுமா? திமுகவுக்கு ஒருவேளை மெஜாரிட்டி இல்லைன்னா காங்கிரஸிடம் கொடுத்து கெஞ்சி வாங்கி தான் ஆக வேண்டும். மந்திரி பதவி கொடுத்து தான் தீர வேண்டும். இவங்க சண்டை போற மந்திரி பதவி கொடுக்காமல் காங்கிரஸ் மேலிடம் கூட இந்த முறை சம்மதிக்காது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்ததை ராகுல் காந்தி விரும்பவில்லை. அது நிதர்சனமான உண்மை. சரி, அதான் சோனியா காந்தி சொன்னதுக்கு பிறகு ஓகே பண்ணிட்டாங்களே. இதே மாதிரி தான் இப்பயும் நடக்கும் போது இப்பயும் அதே தான் நடக்கும் என்று சொல்ல முடியாது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் டெல்லிக்கு போய் இது முடியாது என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆட்சியை எதிர்த்து பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்படியே ஆதரவளிப்பதாக இருந்தாலும் சபைக்குள் கலகம் விளைவிக்கலாம். ஆளுங்கட்சி நேசக்கட்சி ஆட்சிக்கு ஆதரவு தருகிறார்கள், உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு குடைச்சல் கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? இன்னொரு விளைவும் ஏற்படலாம். திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லை, காங்கிரஸ் தயவுது என்றால் ஆட்சியில் பங்கு கேட்கலாம். ஆட்சியில் பங்கு கேட்காவிட்டாலும் குடைச்சல் கொடுக்கலாம், திடீரென்று கவிழ்க்கலாம். 29 விஜயுடனும் போகலாம். அது லாங் டேர்ம் பிளான். அது நீங்க சொல்றது பார்த்தா இப்போ சோனியா காந்தி சொன்னாங்க, மல்லிகார்ஜுன கார்கே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சரண்டர் ஆகி கட்சிக்கு கட்டுப்படுவோம், என்னதான் இருந்தாலும் நம்ம கட்சி இது, அதுக்கு விசுவாசம். எனக்கு தெரிந்து 2006 ஏமாந்தது போல் இந்த முறை காங்கிரஸ் ஏமாறும் என்று நான் நினைக்கவில்லை. சார் அப்படிதான் சார் மாணிக் தாகூர் சொல்லிட்டு கடைசியில் அடங்கிட்டார், பேச்சே இல்லை. அது அப்போது நடந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் தேர்தல் நேரத்தில் ஒர்க்கு சரியா ஜெல் ஆகல. அதனால எவ்வளவு சீட்டு திமுக தொகுதியில் காங்கிரஸ் கழுத்தறுத்தாங்க, காங்கிரஸ் தொகுதியில் எவ்வளோ திமுக கழுத்தறுத்தாங்க, இது பற்றியெல்லாம் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த இடங்களில் விஜய் வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாளைய அரசியலில் எதுவும் நடக்கலாம். அதுவும் திமுகவுக்கு ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி என்று வந்துவிட்டால் திமுகவின் தலைமீது ஏறி உட்காரத்தான் முயற்சிப்பார்களே தவிர இந்த முறை சரண்டர் ஆவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று நான் பார்க்கிறேன். சரி, அதுக்கு காங்கிரஸ் ஒரு நல்ல நம்பர்ஸ் வந்துருக்கணும்ல. 8 தொகுதிகள் வந்ததுன்னு வச்சுங்க, 28ல் 8 தான் வருது, 10 தான் வருது. அந்த 10 அவங்களுக்கு வேணும். அவங்க விடுதலை சிறுத்தைகிட்ட 3-4 இருக்கு, அது அவங்களுக்கு வேணும். யாருக்கிட்ட வேணும்னாலும் ஒரு மந்திரி 2 மந்திரி கொடுத்தா ஆகணும். கொடுக்காம நீங்க கவர்மெண்ட் நடத்த முடியாது. நம்ம ஊர் அந்த பழக்கமே இல்லையே. அப்படி நீங்கள் சொல்லுகிற வாதமே நான் தவறு என்கிறேன். நீங்கள் அது அதிமுக ஆட்சி அப்படி தானே பண்ணியிருக்கு. அதிமுக மெஜாரிட்டி வந்து சார், நான் சொல்றதுக்கு என்னன்னா, சந்திரசேகர் அவர்களே, திசை திருப்புகிற வாதத்தை திமுக செய்கிறது. இந்த தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சி ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றதற்கு அவர்கள் உதாரணமாக காட்டுவது என்ன தெரியுமா? 1980 சட்டமன்ற தேர்தல் 2 பேரும் 110 பிரிச்சுக்கிட்டு மக்களை சந்திச்சாங்க. அதை மக்கள் ஏற்கவில்லை அப்படின்றத உதாரணமா சொல்றாங்க. அதுவே அடிப்படையில் தவறான வாதம், பிதற்றலான வாதம். எப்படி சொல்றேன்னா, 1980 தேர்தல் சூழல் என்ன? 1977 மக்களுடைய பேராதரவோடு முதலமைச்சரான எம்ஜிஆர் ஆட்சியை, ஒரு குற்றச்சாட்டும் இல்லாத ஆட்சியை, இந்திரா காந்தி அவர்களை அணுகி சஞ்சய் காந்தி வழியாக ஆட்சியை திமுக தலைவர் கருணாநிதி டிஸ்மிஸ் செய்ய வைத்தார். அது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அனுதாபத்தை எம்ஜிஆருக்கு ஏற்படுத்தி, நான் என்ன தவறு செய்தேன், என் ஆட்சி ஏன் கலைக்கப்பட்டது என்ற ஒற்றை கேள்வியை முன்வைத்துதான் எம்ஜிஆர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதுதான் அந்த தீர்ப்புக்கு காரணமே தவிர மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அடிப்படையற்ற பேத்தலான வாதம். இப்போ விஜய் இப்போ கோயிலெல்லாம் போயிட்டு இருக்காரு. இதுக்கு திருச்செந்தூர் போறாரு, அங்கே போறாரு, சீரடி போறாரு.
இந்த காரியத்தை அவர் முதலே செஞ்சா இன்னும் கொஞ்சம் இந்துக்கள் வாக்கு வந்திருக்குமா? நிச்சயமாக அது ஒரு பார்வை. உங்களுடைய பார்வையில் வந்து ஒரு சாரம் இருக்கிறது, சத்து இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை அப்போது போயிருந்தால் அது நாடகம் என்றும் கூட பேசப்பட்டிருக்கும். அதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஜோசப் விஜய் என்று இவர் முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்கிறார்கள், அதற்காக இவர் வந்து போறாரு என்றும் சொல்லப்பட்டிருக்கலாம். இல்லை என்றால் அரசியல் ரீதியாக அவருக்கும் கூட ஒரு போதனை செய்யப்பட்டிருக்கலாம். நீங்கள் இப்போது திருச்செந்தூருக்கு போனீர்கள் என்றால் நமக்கு விழ வேண்டிய மைனாரிட்டி ஓட்டு மொத்தமாக விழாது என்றும் பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கலாம். ஆகவே இப்போது அவர் போனது தனது நம்பிக்கையின் பார்ப்பட்டு என்று நான் நம்புகிறேன், உளமாற நம்புகிறேன். அதிலே அவருக்கு இருந்திருக்கிறது. ஏற்கனவே ஷீரடிக்கு போயிருக்கிறார் என்ற ஒரு தகவல். ஷீரடி கோயில் கட்டியிருக்காரு இங்கே மெட்ராஸ்லயே. ஆகவே நான் பார்த்திருக்கிறேன். இவரை விட தீவிர பக்தி உடையவர் நம்முடைய ராகவா லாரன்ஸ் அவர்கள். அவருடைய அலுவலகமே பெரிய கோயில் மாதிரி இருக்கும், ஈசிஆரில் இருக்கிறது. ஆகவே சில பேருக்கு உண்மையான பக்தி, ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கலாம். அதை அவர் இந்த தேர்தல் முடிந்த பிறகு தனது வெற்றிக்கான பிரார்த்தனை பயணமாக கூட இதை மேற்கொண்டிருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். 2 தொகுதியில் 2ல எது ஜெயிப்பார்? ரெண்டுமே ஜெயிப்பாரா? எனக்கு தெரிந்து பெரம்பூரில் வெற்றி உறுதி. திருச்சி கிழக்குல 100 எழிலாவது அவர் வெற்றி பெற்று விடுவார் என்றுதான் நான் நம்புகிறேன். இப்போ அதிமுக வந்து இந்த எலெக்ஷன், இந்த கருத்து கணிப்படி பார்த்தா போன தடவை 66, டோட்டலாக 75 கிடைச்சது. 66 தான் அவங்க ஜெயிச்சாங்க. இதுல ஜாஸ்தி வருவா, இன்னும் இறங்கிடுவாங்களா அவங்க டேலியில்? அதை இப்போது திட்டவட்டமாக கூற இயலாது. எனக்கு தெரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் அதிமுகவினுடைய டேலி நிச்சயம் ஏறும். அதில் ஒன்றும் சந்தேகம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அந்த அதிமுகவினுடைய இண்டிவிஜுவல் டேலி குறையும் என்ற ஒரு பார்வையும் ஒரு கணிப்பிலிருந்து வெளிவந்திருக்கிறது. நான் சொல்வது அந்த 32 அல்ல. எனக்கு தெரிந்து 66 என்பது 50க்கு கீழே போகாது என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஒரு காலம் அதிமுக வந்து ரொம்ப க்ளோஸா வந்து 95-96 வந்து விஜய் நீங்க சொல்றபடி 10 சீட் வந்தாருன்னா அப்ப அதிமுக விஜய் கூட்டணி வர வாய்ப்பு இருக்கா? விஜய் யோசிக்க கூடும். அதே சமயம் பாரதிய ஜனதாவோடு ஏற்கனவே கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு பேசிவிட்டார், நிறைய நிச்சயமாக பேசியிருக்கிறார். அமைச்சரவையில் இணையாமல் வெளியிலிருந்து ஆதரவு அளிப்போம், அந்த அரசின் செயல்பாட்டை பொறுத்து எங்களுடைய முடிவு மாறும் என்று கூறி திமுக வருவதை தவிர்ப்பதற்கு அவர் அந்த மாதிரி நிலையை எடுக்கக்கூடும். ஆனால் நிபந்தனை இல்லாமல் அவர் ஆதரிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏதாவது நிபந்தனைகளோடு தான் அவரது ஆதரவு என்பது அமையும். அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்காம இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சீட்டு வரும். இப்போ மைனாரிட்டி ஓட்டு இழுக்குது. நான் அதை நம்பவில்லை சார். நான் திரும்ப நாடாளுமன்ற தேர்தலும் போதே இதை நான் சொன்னேன். நான் சொன்னதுதான் நடந்தது. பாரதிய ஜனதாவோடு நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவுக்கு கூட்டணி இல்லை. என்னாச்சு? மைனாரிட்டி ஓட்டு வந்து ஜெயிச்சிட்டாங்களா? இல்லை, மோசமான முறையில் தோற்றார்கள். சாதாரணமாக கூட தோக்கல. 13 இடங்களில் அதிமுக 3வது இடத்துக்கு போச்சு. 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்தது. நீங்க என்ன அதிமுக வரலாற்றிலே இல்லாத தோல்வி நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி கண்ட தோல்வி. மைனாரிட்டி ஓட்டு வந்திருந்தா இந்த மோசமான தோல்வி ஏற்பட்டிருக்குமா? இருக்காது. சிறுபான்மையினர் வாக்கு என்னை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தல் வரை திமுக என்றுதான் இருந்தது. எப்போதுமே கூட முன்பே கூட சிறுபான்மையினர் வாக்கு ஓரளவு எம்ஜிஆர் வாங்கி கொண்டிருந்தார், ஓரளவு செல்வி ஜெயலலிதா வாங்கி கொண்டிருந்தார். ஆனால் கணிசமாக வாங்கியது அவங்க தான். அதே மாதிரி அரசு ஊழியர்கள் ஓட்டையும் கணிசமாக வாங்கினது திமுக தான். இந்த முறை அரசு ஊழியர்கள் ஓட்ட நினைச்சு பயந்தாங்க. பயந்து தான் தேர்தலுக்கு 2 மாதம் முன்னாடி பழைய பென்ஷன் திட்டத்தினால ஓட்டு போயிடும்னு பயந்து சீர்திருத்தப்பட்ட பென்ஷன் திட்டம்னு ஏதோ ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்ன காரணம்னா அவங்களுடைய ஓட் பேங்க், கோர் ஓட் பேங்க், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதுக்கு பயந்து பண்ணாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, மைனாரிட்டி ஓட்டுக்காக பார்த்து பிஜேபி வேணான்னு தனியாக நிற்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் மோசமாக தான் அடி வாங்கியிருப்பாங்க. பிஜேபி வந்ததுனால ஏதோ மோடி திரும்ப திரும்ப வந்து பிரச்சாரம் பண்ணி, அமித்ஷா பண்ணி, அண்ணாமலை பண்ணி ஓரளவு உங்களுக்கு ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அமித்ஷா அவர்களும் திரு நம்முடைய பியூஷ் கோயல் அவர்களும் கடுமையான குற்றச்சாட்டுகளை திமுக ஆட்சிக்கு எதிராக வைத்தார்கள். அதற்கெல்லாம் முதலமைச்சர் பதிலே சொல்லலை. திரும்ப திரும்ப மத்திய அரசு நிதி தரலன்னு பொய்யே சொல்லிட்டு இருந்தாரே தவிர, உங்கள் ஆட்சி மேல 4000 கோடி ஊழல், 2000 கோடி ஊழல்னு குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. தட் இஸ் ஸ்பெசிபிக் அலிகேஷன்ஸ் அகைன்ஸ்ட் மினிஸ்டர். தெர் இஸ் நோ ஆன்சர் ஃப்ரம் டிஎம்கே சைடு. ஏன்னா எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், பிஜேபியினுடைய கேம்பெயின் அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது. அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமிக்கே ஒரு மாரல் சப்போர்ட் வந்தது, பூஸ்ட் வந்தது. இன்னொன்று, திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசோடு இணக்கமாக இருந்த மாநிலத்திற்கு மேலும் திட்டங்களை கொண்டு வருவேன்னு சொல்றது ஒரு எஃபெக்டிவ் கேம்பெயினாக மாறியது. ஆகவே பிஜேபியோட இல்லைன்னா மைனாரிட்டி ஓட்டு வந்திருக்காதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது தவறான பார்வை, தவறான புரிதல். இன்னும் மோசமாக ஓட்டு குறைவு தான் ஏற்பட்டிருக்கும். பிஜேபி எவ்வளோ ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க?
பிஜேபி எனக்கு தெரிந்து அவர்கள் பெற்ற தொகுதிகள் பலவீனமான தொகுதிகள், பல 27 தொகுதிகள், தொகுதிகள் 27 தொகுதிகளில் பல தொகுதிகள் அந்த கட்சிக்கு வலுவான அடித்தளம் நேரடியா இல்லாத தொகுதிகள். பலவீனமா கொடுத்து தள்ளி விட்டாங்களா? அது எப்போதும் எந்த ஒரு பெரிய கட்சியும் செய்யக்கூடியதுதான். திமுகவும் தங்களுக்கு எங்க தக்கெல்லாம் தோல்வி கொஞ்சம் டவுட், வெற்றி டவுட்டோ அதெல்லாம் கொஞ்சம் கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி பெரிய கட்சிகள் செய்யக்கூடிய விஷயம்தான். அதிமுகவும் அதை செய்தது. இவர்கள் போனவர்கள் சாமர்த்தியமாக பேசி வாங்க தெரியாதவர்களாக வேன்னு பாலை அடிச்சுட்டு வந்து விட்டார்கள். குறிப்பாக திரு முருகன் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர் சரியாக வாதிடவில்லை என்று. அந்த நேரத்தில் கட்சிக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் இல்லாதது ஒரு பலவீனமாக காணப்பட்டது. ஆகவே பேச்சுவார்த்தை குழு நயினார் நாகேந்திரனோ திரு முருகன் அவர்களோ வலிமையாக பேசவில்லை. 27 தொகுதிகளில் பல தொகுதிகள் பலவீனமான தொகுதிகள். என்னுடைய பார்வையில் ஒரு 6-7 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து ஜி.கே. வாசன் கொடுத்த 5மே வேஸ்ட்டுங்கிறாங்க. அந்த 5 தொகுதிகளுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலிமையான பகுதிகளாக கருதப்படுபவை. அதிலே 3 மினிஸ்டர் இருக்காங்க. அப்புறம் வந்து கிள்ளியூர் மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ள ஜவுதி. அது கன்னியாகுமரி பிஜேபி கூட்டணியினால் வந்தால் வரலாம். அது மட்டும்தான் வந்தா வரும். மீதியெல்லாம் நீங்கள் சொன்னதை போல வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகள் தான். சரி, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வலுவான தொகுதிகளை பெற்றிருக்கிறது. அந்த அணியிலே பெற்ற தொகுதிகளில் 18 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வன்னிய வாக்கு சதவீதம் கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை டாக்டர் அன்புமணி பெற்றிருக்கிறார். அங்கே அவர் ஒரு 7-8 தொகுதிகளில் நிச்சயம் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்லுகிறார்கள். இந்த தேர்தலில் விஜய் கட்சிக்கு பிராமணர்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது. அது உண்மையா? திரு சீமான் அவர்கள் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த நிறைய பேருக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். அதே போல திரு விஜய் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு நிறைய வாய்ப்பளித்திருக்கிறார். சரி, ஆகவே பட்டியலின மக்களின் வாக்குகளை விஜய் கணிசமாக வாங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன். பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்களுடைய விஜய்க்கு அதிகமாக போட்டிருப்பார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் தீவிரமான பரப்புரையில் ஈடுபடாமல் இருந்திருந்தால் பிராமண சமூகத்தினருடைய வாக்குகள் மாறியிருக்கும். திரு அண்ணாமலை அவர்கள் தீவிரமாக பரப்புரையில் இறங்கிய காரணத்தால், முதலில் அவருக்கு எந்த பதவியும் கொடுக்காத காரணத்தால் அதிருப்தியில் இருந்த அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஓரளவு மனச்சமாதானம் அடைந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். அண்ணாமலைக்கு முதல்ல பெரிய கூட்டம் இருக்கு, நீங்க நம்புறீங்களா? அண்ணாமலைக்கு என்று தமிழ்நாட்டில் ஒரு ஃபாலோயர்ஷிப் உருவாகி விட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. அது 2031 தேர்தலில் உங்களுக்கு தெரியும். அண்ணாமலை தான் 2031 தேர்தலில் தமிழக பாஜகவின் முகமாக முன்னிறுத்தப்படுவார். இல்ல, அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லையே தமிழ்நாட்டில். அதுதானே பாக்குறாங்க. அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தான் என்பது என்னுடைய பார்வை. இல்ல, அந்த அண்ணாமலை வந்து ஏன் அப்புறம் அவர் தூக்கணும்? நீங்கள் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. சரி, நீங்கள் திரும்பவும் பழைய கதைக்கு வருகிறீர்கள். இல்ல, அண்ணாமலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா மேலிடம் முடிவெடுத்தது. அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் தலைமையில் இருந்த கூட்டணி தொடர வேண்டும் என்று விரும்பினார். அதிமுகவுடன் கூட்டணி என்றால் அவர் பதவியில் தொடர விரும்பவில்லை. ஆகவே அவரை விடுவித்து விட்டு இந்த கூட்டணியை உருவாக்கினார்கள். பாரதிய ஜனதா தமிழகத்தில் வலிமைப்பட வேண்டும் என்றால் அண்ணாமலையை முன்னிறுத்தாமல் அது நடக்கவே நடக்காது. ஏன் அமித்ஷாக்கு அந்த பொறுமை இல்லை? கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், நம்ம இவர் ஒரு தலைவனை உருவாக்கலாங்கிற ஏன் அந்த பொறுமை இல்லை? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கடந்த காலங்களில் என்ன தவறை செய்ததோ அதே தவறைத்தான் இந்த முறை பாரதிய ஜனதா செய்திருக்கிறது என்பது என் தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ஒரு 2 பெரிய திராவிட கட்சிகளை எதிர்க்கும் போது அதுக்கு ஒரு டைம் தேவைப்படும் இல்லையா? அதுக்குள்ள ஓவர் நைட்ல எல்லாமே நடந்துருந்தா எப்படி நடக்குது? அவர்கள் போட்ட கணக்கு என்னன்னு தெரியல. அவன் போட்ட கணக்கு ஒன்று, இவன் போட்ட கணக்கு ஒன்று, இறைவன் போட்ட கணக்கு ஒன்றுன்ற மாதிரி பாரதிய ஜனதாவினுடைய கணக்கு தவறான கணக்கு என்பது எனது தனிப்பட்ட கருத்து. தமிழ்நாட்டை தாண்டி கொஞ்சம் பார்ப்போம். இந்த எக்ஸிட் போல்ல பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபி ஆட்சி வந்துடும் போல ஒரு இதை கொடுத்துருக்காங்க, ஒரு பிக்சரை கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக இருக்கும் போல இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அஸ்ஸாம் ஓகே தான், கேரளாவில் வந்து வழக்கமாக மாறி மாறி வருது. பட் வெஸ்ட் பெங்காலில் வந்துருமா? கேரளாவில் பினராயி விஜயன் அரசு ஊழல் மலிந்த அரசாக இருந்தது என்று தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி விமர்சித்து மாறி மாறி வருகிறது. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இங்கே காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் குலாவி கொள்ளுகிறார்கள். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவையை தாண்டினால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் ஊழல் மலிந்த ஒரு ஆட்சி எதுன்னா பினராயி விஜயன் அரசு என்று காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சீண்டி வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு சூடு சொரணை இல்லை. இங்கே இழைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ராகுல் காந்தி பாரதிய ஜனதா மம்தா பானர்ஜியை குறித்து என்ன விமர்சனம் முன்வைக்கிறதோ அதே விமர்சனத்தை காட்டமாக விமர்சித்திருக்கிறார். ஆகவே அங்கே என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. அஸ்ஸாமிலே பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி வடகிழக்கிலே பாரதிய ஜனதாவின் கை ஓங்கி இருப்பதை தொடர்ந்து உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. ஆகவே வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை குண்டர்கள் ராஜ்யம், மேற்கு வங்கத்தில் என்னென்ன அராஜகம் நடக்கிறது என்பதை
சுப்ரீம் கோர்ட் கண்டித்திருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகளிடமிருந்து ஃபைலை பிடுங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு ஒரு ஆணவம் பிடித்த முதலமைச்சர் அங்கே இருப்பதை சுப்ரீம் கோர்ட் பார்த்து கண்டித்திருக்கிறது. ஆகவே அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது அந்த மாநிலத்திற்கு நல்லது. ஊடுருவல்காரர்கள் பிரச்சனை வேறு அங்கே இருக்கிறது. அது நடக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் அங்கே பாரதிய ஜனதா மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு வருவது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டு வருகிற திருப்பத்திற்கான அறிகுறி என்று நான் பார்க்கிறேன். ஸோ பல விஷயங்களை ஆணித்தரமாக பேசுனீங்க. மிக்க நன்றி. மறுபடியும் சந்திப்போம். வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.